கங்காதேவியை விட்டு பிரிந்தவுடன் வைராகியமாக இருந்த சந்தனு மகாராஜா ஒருமுறை யமுனை ஆற்றங்கரையில் உலா வரும்போது உயிரை கவரும்படியான திவ்ய வாசனை ஒன்று கமழ்ந்து வந்ததாம். அப்பொழுது தேவ கன்னிகை போன்ற அழகான வடிவம் கொண்ட ஒரு பெண்ணை கண்டானாம். அவளிடம் பேச அவள், நான் செம்படவ பெண், என்னுடைய அப்பா செம்படவ தலைவன், அவரை கண்டு சம்மதம் பெற்றுவா என்று சொன்னாலாம் அந்த பெண். உடனே ராஜா அவளுடைய தகப்பனை சந்தித்து கேட்டபோது அவர் ஒத்துக்கொண்டாராம். எனக்கு ஓர் சத்தியம் செய்து கொடுத்தால் நீ அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னாராம். உனக்கும் என் மகளுக்கும் பிறக்கும் பையனுக்கு நீ பட்டாபிஷேகம் செய்து தர வேண்டும் என்று சொல்ல அரசனின் மனம் ஒத்துக்கொள்ளவில்லையாம். தேவவிரதனை விட்டுவிட்டு எவ்வாறு இப்படி செய்ய முடியும் என்று துயரத்துடன் ஹஸ்தினாபுரம் திரும்பினானாம். பின் சில நாட்களில் அரசன் உடல் இளைத்து மிகவும் கவலையுடன் இருப்பதை கண்ட தேவவிரதன் அறிவாளியான தேவவிரதன் தந்தையின் மனநிலை தெரிந்து கொண்டு செம்படவனை போய் சந்தித்தானாம். அவள் மகன் சத்தியவதியை கேட்க, என் மகள் ராஜ மகரிஷியாவதற்கு தகுந்தவள்தான், அவளுக்கு பிறக்கும் குழந்தை ராஜாவாக வேண்டும் என்று கூற, உடனே தேவவிரதன், இவளுக்கு பிறக்கும் குழந்தை ராஜாவாக இருப்பான், நான் என் பட்டாபிஷேகத்தை தியாகம் செய்கிறேன் என்று சத்தியம் செய்தானாம். பின், யாரும் செய்யாததை நீர் செய்துவிட்டீர், நான் சொல்வதை பொறுமையாக கேள், உன்னுடைய வாக்கில் எனக்கு சந்தேகமில்லை, உனக்கு திருமணமாகி உன் மகனும் வீரனாவான், அப்பொழுது என் மகளின் மகனுக்கும் உன் மகனுக்கும் பிரச்சனை வருமல்லவா என்று கேட்டான் அந்த செம்படவன். இந்த சிக்கலான கேள்வியை கேட்டதும் தேவவிரதனுக்கு தன் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வதே கருத்தாய் கொண்டதால், ஆயுள் முழுவதும் நான் பிரம்மச்சரிய விரதம் பூண்டு நிற்பேன் என்று செம்படவ தலைவனுக்கு உறுதிமொழி தந்தானாம். தேவர்கள் வானத்திலிருந்து பூ மாறி பொழிந்து பீஷ்மா பீஷ்மா என்று கோஷமிட்டார்களாம். பீஷ்மன் என்றால் அற்புதமான செயலை செய்தவன் என்று பொருள். பின் சத்தியவதியை அழைத்துச் சென்று தந்தையிடம் ஒப்புவித்தானாம்.